எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேக்கர் பிடியில் சிக்கி அல்லல் படும் மனிதர். அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு நபர் இவருடைய எல்லா கணக்குகளையும் முடக்கி இவர் நிம்மதியே இல்லாமல் தூங்கவே விடாமல் செய்திருக்காரு. அது யார் என்ன ஏதுன்றது கண்டுபிடிச்சாங்களா, இவருக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இவர் பேர் பார்த்திங்கன்னா சந்தன் குமார். 52 வயதாகும் இவர் பார்த்திங்கன்னா மும்பையை சார்ந்தவர். இவர் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிஞ்சுட்டு வந்திருக்கார். அதுக்கு முன்னாடி சில வெளிநாடுகள்லேயும் பணிபுரிஞ்சிருக்காரு. மனைவி, ஒரு மகள், ஒரு மகன். இவருடைய குடும்ப வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை தன்னுடைய பயணச்சீட்டு ஒரு வெப்சைட்டில் புக் பண்ணியிருக்காரு. அப்படி பயணச்சீட்டு பதிவு பண்ணும்போது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் இது. என்னென்ன ஆச்சு அப்படின்னா, அவருடைய சமூக ஊடகங்களுக்கான கணக்கு எதுனா இந்த ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், இந்த மாதிரி எல்லா கணக்குகளையும் முடக்கப்பட்டு, அவருடைய கைபேசி எண் அதுவும் முடக்கப்பட்டுருச்சு. கடன் அட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய டெபிட் கார்டு, அதனுடைய எண்கள் எல்லாமும் முடக்கப்பட்டுடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் போன்ற அவருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஒரு ஹேக்கரால் முடக்கப்பட்டிருக்கு. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய தொலைபேசி எண்ணை முடக்குனதுனால அவருடைய மொபைலில் இருந்தோம், உலாபேசியில் இருந்தோம், அவருடைய மனைவியினுடைய உலாபேசியில் இருந்தோம் பல பேருக்கு பார்த்திங்கன்னா அழைப்புகள் தானாகவே போயிருக்கு. பல செயலிகள், அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா தானாகவே அவருடைய உலாபேசிக்குள்ளே வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பல முறை அந்த தொலைபேசியிலேருந்து, உலாபேசியிலேருந்து பார்த்திங்கன்னா அழைப்பு போயிருக்கு. அவருடைய எண்ணிலிருந்தும் அவருடைய மனைவியினுடைய எண்ணிலிருந்தும். ஆனால் அப்படி வரக்கூடிய தொலைபேசி எடுத்து பேசினா அதுக்கப்புறம் எந்த குரலும் கேட்குறதில்ல. தொலைபேசி ஒலிக்கும், அதை எடுத்து பேசினா அதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த குரலும் வராது, அமைதியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய திருமண நாள் வந்திருக்கு. அந்த திருமண நாள் விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்காரு. அதுக்கான ஒரு நாளை, அந்த திருமணம் எல்லாம் வர நாளை தேர்ந்தெடுத்து விழாக்கான வேலைகள்லாம் செய்யும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த நாளில் ஹேக்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய பட்டியல் இருக்கும் இல்லைங்களா, அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணுக்கும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இவருடைய உலாபேசியிலிருந்து அழைப்பு போகிற மாதிரி பண்ணி பெரிய தொந்தரவை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இவர் ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய உணவகங்களில் அங்கே தங்கும் விடுதிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே தங்கிறதுக்காக இவருக்கே தெரியாமல் இவர் பேரில் பார்த்திங்கன்னா அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ இணையத்திலேயே நிறைய பொருட்களை வாங்குற மாதிரி வந்துடுச்சு. அந்த மாதிரி இடங்களில் கூட இவர் இந்த நம்மக்கிட்ட பொருள் சேர்ந்த அப்புறம் நம்ம பணம் கட்டுற மாதிரி ஒரு முறை இருக்கு இல்லைங்களா, அந்த முறையில் நிறைய பொருட்களை இவர் வாங்கினதா அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பொருட்கள் வீடு தேடி வந்திருக்கு. அவர் அப்போல்லாம் இதை நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லி திருப்பி அமைச்சிருக்காரு. இதுவே ஒரு பெரிய மன உளைச்சல் தான். அது மட்டும் இல்லாமல் லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக வலைதளம் இருக்குது. அந்த வலைதளத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதன் மூலிமா தன்னுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் போட்டு எல்லோரும் நிறைய அதில் வேலை தேடுறது வழக்கம். அந்த சமூக ஊடகத்துலேயும் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லண்டனில் தலைமையிடமாக இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஐஃபோன், ஆப்பிள் ஃபோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உலாபேசியில் இருக்கக்கூடிய நம்பரையும் மாற்றிருக்காரு. ஆனால் புதிய எண்ணை மாற்றினதுக்கப்புறமா அவருக்கு தொந்தரவு இருந்திருக்கு. சரிங்களா?
இந்த மாதிரி அந்த ஐஃபோன் சொல்லக்கூடிய உலாபேசியில் தான் அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு உலாபேசி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதையும் மாற்றிருக்காரு. அதில் உள்ள சிம் கார்டுகளையும் மாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர்னுடைய ஆவணத்தையும் கொடுத்து வாங்கியிருக்காரு. அதாவது நம்மளுடைய ப்ரூஃப் கொடுத்தா தானே நம்ம யாருன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய உலாபேசியும் வாங்கி அதாவது நண்பர்னோட உதவியோட நண்பர் பேரில் ஒரு சிம் கார்டு வாங்கி போட்டாலும் இவருக்கு அந்த தொந்தரவு வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இவர் என்ன பண்ணாலும் என்ன முயற்சி எடுத்தாலும் அது எல்லாமே தோல்வி அடைஞ்சு இவருக்கு வந்து மறுபடியும் தொந்தரவுகள் ஏற்படுத்தியிருக்கு. சரிங்களா? அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த குமார்ன்றவர் நம்மளுக்கு தொந்தரவு ஏற்பட்டுகிட்டே இருக்கு, நம்ம இதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்திக்கல் ஹேக்கர் அவரை வந்து பார்த்து அவரை வந்து வேலைக்கு வச்சுருக்காரு. வேலைக்கு வச்சாலும் அந்த ஹேக்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எத்திக்கல் ஹேக்கரை மிரட்டியிருக்காரு. நீ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ண அப்படின்னா அப்புறம் உன் சம்மந்தமான நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து அந்த டிக்கெட்டு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா முதல்லையே. அந்த பயணச்சீட்டு வந்து எப்போ பதிவு பண்ணியிருக்காருனா அக்டோபர் 2021 பண்ணியிருக்காரு. அப்புறம் தனது தொலைபேசியிலிருந்தோ மின்னஞ்சலிருந்தோ சந்தேகத்துக்கிடமான எந்த தேவையில்லாத இணைப்பையும் நான் திறக்கலை, நான் என்னுடைய கைபேசியை வந்து நான் யாருக்கும் பெருசாக என்னுடைய எண்ணை கொடுக்க மாட்டேன், பகிர மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஹேக்கருக்கு வந்து எப்படி என்னை பற்றின தகவல்லாம் போச்சுன்னே எனக்கு ரொம்ப மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய உலாபேசியிலிருந்து தானாகவே எஸ்எம்எஸ் குறுஞ்செய்தி போகிறதும் தானாகவே ஒருத்தருக்கு அழைப்பு போகிறதும் இதெல்லாம் சமீப காலமாக தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ்ட்ரோ டாக் அப்புறம் ஆஸ்ட்ரோ யோகி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான செயலிகள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ முறை இவர் வந்து தன்னுடைய திறன்பேசியிலிருந்து வந்து வெளியே எடுத்திருக்காரு. ஆனால் மறுபடியும் அது வந்து அவருடைய உலாபேசியிலே வந்து இருந்திருக்கு. அதெல்லாம் கூட இவருக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த ஹேக்கர் இவரை மட்டும் விட்டுறாமல் இவங்களுடைய மனைவியினுடைய உலாபேசியையும் இவர் ஹேக் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க மனைவி வந்து மலேசியாவில் இருக்கிறதாவும் அவங்களுடைய நண்பர்கள்கிட்டலாம் எனக்கு வந்து பணம் அவசரமாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியும், அதுக்கப்புறம் எனக்கு யாரும் அழைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியும் அவங்களுக்கெல்லாம் செய்திகள் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நவம்பர் 3 அப்போ 2021 அக்டோபரில் இவ்வளோ தொந்தரவெல்லாம் வந்ததோ நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காரு. அப்போ ஹேக்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரச்சனை பண்ணி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா ஹேக்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி குமாரனுடைய நண்பர் சிங்கப்பூர், லண்டன் அங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் சேர்த்து தேவையில்லாத சில குறுஞ்செய்திகளெல்லாம் அமைச்சிருக்காரு. வங்கிகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா கடன்லாம் கேட்டு விண்ணப்பிச்சிருக்காரு ஆன்லைன்லேயே. சரிங்களா? அந்த வங்கிகள்லாம் வந்து உங்களுடைய அந்த ப்ரூஃப் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம என்னெல்லாம் ஆதாரமெல்லாம் கொடுக்குறோமோ அதை வந்து சரி பார்க்குறதுக்காக நீங்கள் அதை சமர்ப்பிங்க அப்படின்னு இவர்கிட்ட கேட்கும்போது, நான் வந்து கடன் கேட்கவே இல்லையே அப்படின்னு அப்போ சொல்லியிருக்காரு. அதுவும் இவருக்கு வந்து ரொம்ப துன்புறுத்தலாக இருந்திருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஹேக்கர் வந்து இவரை துன்புறுத்துறது மட்டுமே நோக்கமாக வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாருங்களாம். ஏன்னா இவர்கிட்ட இது வரைக்கும் எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும் அப்படின்ற மாதிரி எந்த கோரிக்கையும் வைக்காமல் இவருடைய எல்லா கணக்குகளையும் முடுக்கி பக்கமாக இவருக்கு வந்து தொல்லைகளை மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா காவல்துறைக்கு வந்து அவங்களும் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பெரிய முயற்சிகள் எடுத்து அது வந்து இன்னமும் ஒரு மர்மமான நிலையில் கண்டுபிடிக்காத அளவுக்கு இருந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் கூட தொடர்பு இருக்கிற ஒரு மனிதருக்கே இந்த மாதிரி அப்படின்னா, சாதாரணமாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினம் இந்த சைபர் தாக்குதல் அப்படின்றது வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது. வெளியே வர்றது தெரிஞ்சது 1-2 மட்டும்தான், தெரியாதது ஆயிரக்கணக்கில் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கிறதா
நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதனால் நம்ம தகவல்களை நாம் பகிரும்போது அதை பாதுகாப்பாக தான் பகிர்றோமா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பகிர்றது நல்லது. இந்த மாதிரி உங்கள் நட்பு வட்டாரத்தில் இல்லை வேறு யாருக்குன்னா ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரி தகவல்கள்லாம் நீங்கள் பகிர்ந்திருக்கீங்க, அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.